வணக்கம். நம்ம எடுக்கிற முடிவுகளிலும் சரி, பிரச்சனைகளை தீர்க்கறதிலும் சரி, இன்னும் தெளிவா நம்பிக்கையோட சிந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு நம்ம மனசே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திறனான விமர்சன சிந்தனையில தேர்ச்சி பெறுவதற்கான முக்கிய பாடங்களைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரி, நாம ஒரு 5 முக்கிய படிகளை பார்க்க போறோம். முதல்ல விமர்சன சிந்தனைனா என்னன்னு புரிஞ்சுக்குவோம். அப்புறம் நம்ம மனசுல இருக்கிற சார்புகளை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதைத் தொடர்ந்து ஒரு சிந்தனையாளரோட கருவி தொகுப்பை உருவாக்கி அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். கடைசியா எந்த சவாலையும் சந்திக்கிற மாதிரி மன உறுதியை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்கு போலாம். விமர்சன சிந்தனைங்கிறது சும்மா புத்திசாலியா இருக்கிறது மட்டும் கிடையாது. அது உண்மையில என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். நீங்க எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் சில பேரால மட்டும் வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் எல்லாம் ஈஸியா சமாளிக்க முடியுது, ஆனா மத்தவங்க தடுமாறுறாங்க? இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதுதான் விமர்சன சிந்தனையோட சக்தி. அப்போ இந்த விமர்சன சிந்தனைனா என்ன? இது ஒன்னும் பிறக்கும்போதே வர திறமை கிடையாதுங்க. இது ஒரு ஒழுக்கமான செயல்முறை. அதாவது நமக்கு வர எந்த ஒரு தகவலையும் அப்படியே நம்பாம அத நல்லா ஆராய்ஞ்சு பகுப்பாய்வு செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுதான். நிறைய பேர் தப்பா நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, விமர்சன சிந்தனைனா மத்தவங்க கூட சண்டை போடுறது இல்லனா குறை கண்டுபிடிக்கிறதுன்னு. ஆனா அது சுத்தமா உண்மையே இல்ல. இது வெறும் வாக்குவாதம் கிடையாது. இதுக்கு பதிலா ஒரு விஷயத்த ஆழமா யோசிச்சு ஒரு ஆக்கப்பூர்வமான பகுப்பாய்வு செய்யறதுதான். இந்த திறமையில நீங்க தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியுமே மேம்படும். ரொம்ப கஷ்டமான பிரச்சனைகளை தீர்க்கறதிலிருந்து மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நல்ல உறவுகளை உருவாக்குறது வரைக்கும் இது உங்க தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றிக்கு ஒரு வலுவான அடித்தளமா அமையும். சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல நம்ம உள்ளுலகத்தை, அதாவது நம்ம மனசோட சிக்கலான அமைப்பை புரிஞ்சுக்கணும். வாங்க அந்த மன வரைபடத்தை இப்ப உருவாக்கலாம். இந்த மேற்கோள் பாருங்க, ஒரு அருமையான விஷயத்த சொல்லுது. நம்ம மனசுங்கிறது யாருமே போகாத ஒரு பெரிய காடு மாதிரி. அங்க புதையலும் இருக்கும், ஆபத்துகளும் இருக்கும். விமர்சன சிந்தனையோட முதல் படியே சுய விழிப்புணர்வு தான். நம்மள நாம புரிஞ்சுக்கிறது. நம்ம மனசுல இருக்கிற அந்த ஆபத்துகள்ல ஒண்ணுதான் இந்த அறிவாற்றல் சார்புகள். இதெல்லாம் என்னன்னா, நம்ம மூளை தகவல்களை சீக்கிரமா ப்ராசஸ் பண்ண யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸ். ஆனா பிரச்சனை என்னன்னா, நமக்கே தெரியாம இது நம்மள தப்பான முடிவுகளை எடுக்க வச்சிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பத்தின நல்ல செய்திகளை மட்டும் தேடி தேடி படிச்சுட்டு அதுக்கு எதிரான தகவல்களை கண்டுக்காம விடுறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் இந்த உறுதிப்படுத்தல் சார்பு. இன்னொரு உதாரணம் பாருங்க. ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளுக்கு கடைக்காரர் ஒரு விலை சொல்றாரு. அந்த முதல் விலைதான் நங்கூரம். அவர் சும்மா ஒரு விலைய சொல்லியிருந்தா கூட நம்ம மனசு அந்த விலைய சுத்தியே தான் யோசிக்கும். அது நம்ம பேரம் பேசுற திறனையே பாதிக்கும். இதுக்கு பேர் தான் நங்கூர விளைவு. நிறைய பேருக்கு விமானத்துல போனோம்னா ஒரு பயம் இருக்கும். ஆனா உண்மையில கார் விபத்துகள் தான் ரொம்ப அதிகம். ஏன் இந்த பயம்? ஏன்னா விமான விபத்து பத்தின செய்திகள் தான் நம்ம மனசுல ரொம்ப பெருசா எளிதா ஞாபகத்துக்கு வருது. இதுதான் கிடைக்கும் தன்மை சார்பு. அதாவது நம்ம மனசுக்கு எது சுலபமா ஞாபகம் வருதோ அதுதான் அதிகமா நடக்கணும்னு நம்ம நம்புவோம். சரி, இப்போ நம்ம மனசுல இருக்கிற இந்த சார்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தெளிவா சிந்திக்கிறதுக்கு நமக்கு தேவையான சில கருவிகளை பத்தி பார்க்கலாம். வாங்க நம்ம சிந்தனையாளரின் கருவி தொகுப்பை தயார் பண்ணலாம். விமர்சன சிந்தனைக்கு முதுகெலும்பே தர்க்க ரீதியான பகுத்தறிவு தான். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வாதத்தை படிப்படியா உருவாக்குற முறை. முதல்ல நம்மகிட்ட இருக்கிற உண்மையான தகவல்கள், அதாவது முன்மொழிவுகளை எடுத்துக்கணும். அடுத்து அந்த தகவல்களை வச்சு தர்க்க ரீதியா ஒரு வாதத்தை உருவாக்கணும். கடைசியா அந்த வாதத்திலிருந்து ஒரு சரியான முடிவுக்கு வரணும். ஆனா தர்க்கத்துல சில பொதுவான தவறுகள் நடக்கும். அதுக்கு பேர் தான் லாஜிக்கல் ஃபேலசிஸ். உதாரணத்துக்கு ஆள் தாக்குதல்னு ஒன்னு இருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரோட கருத்தை எதிர்க்காம அவரையே தனிப்பட்ட முறையில தாக்குவாங்க. இந்த மாதிரி தவறுகளை நாம அடையாளம் காண கத்துக்கிட்டோம்னா மத்தவங்க வாதத்துல இருக்கிற ஓட்டைகளை கண்டுபிடிக்கலாம், நம்ம சிந்தனையையும் சரி செஞ்சுக்கலாம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கருவிகள் மட்டும் இருந்தா பத்தாது. உண்மையாவே ஒரு விமர்சன சிந்தனையாளரா மாறணும்னா நமக்கு சில மனப்பான்மைகளும் வேணும். அதாவது எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு ஒத்துக்கிற அறிவுசார் பணிவு, புது விஷயங்களை ஏத்துக்கிற திறந்த மனப்பான்மை, அப்புறம் எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ஒரு ஆர்வம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, இது வரைக்கும் நம்ம மனச பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், சில கருவிகளையும் பார்த்தோம்.
இப்போ இதையெல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். எவ்ளோ பெரிய சிக்கலான பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எப்படி சுலபமா தீர்க்கறதுன்னு முதல்ல பாப்போம். ஒரு பெரிய சிக்கல்ங்கிறது ஒரு சிடுக்கு விழுந்த நூல் கண்ட மாதிரி தாங்க. அதை அவிழ்க்க இந்த 5 படிகளை பின்பற்றலாம். முதல்ல பிரச்சனை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை சின்ன சின்னதா உடைக்கணும். 2வது, அது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் சேகரிக்கணும். 3வது, என்னென்ன தீர்வுகள் இருக்குன்னு யோசிக்கணும். 4வது, ஒவ்வொரு தீர்வையும் அலசி ஆராய்ஞ்சு எது சிறந்ததுன்னு பார்க்கணும். கடைசியா அந்த சிறந்த தீர்வை செயல்படுத்தி அது சரியா வேலை செய்தான்னு பார்க்கணும். இது ஒரு முறையான வழி. ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு தர்க்கம் முக்கியமா இல்ல உள்ளுணர்வு முக்கியமா? இது ரெண்டுல எதையாவது ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுக்கிற விஷயம் இல்ல. உண்மையில தர்க்கத்தையும் தரவுகளையும் வச்சு பகுப்பாய்வு செய்யறதுக்கும் நம்ம மனச சொல்ற அந்த உள்ளுணர்வுக்கும் நடுவுல ஒரு சரியான சமநிலையை கொண்டு வர்றதுதான் முடிவெடுக்கும் கலை. சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நாம கத்துக்கிட்ட இந்த எல்லா திறமைகளையும் வாழ்க்கையில வர்ற கஷ்டமான நேரத்துல கூட தக்க வச்சுக்கணும்னா நமக்கு மன உறுதி ரொம்ப ரொம்ப அவசியம். அதை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்கள ஒரு பெரிய ஓக் மரம் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. பயங்கரமா காத்தடிக்குது, மழை பெய்யுது, ஆனா அந்த மரம் மட்டும் அசையாம நிக்குது. ஏன்னா அதோட வேர்கள் ரொம்ப ஆழமா இருக்கு. இதுதான் மன உறுதி. கஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்ல, அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் இன்னும் வலிமையா எழுந்து நிக்கிறது. இந்த மன உறுதிக்கு அடித்தளமே வளர்ச்சி மனநிலைதான். நிலையான மனநிலை இருக்கிறவங்க பிரச்சனைகளை பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க. ஆனா வளர்ச்சி மனநிலை இருக்கிறவங்க ஒவ்வொரு தடையையும் ஒவ்வொரு தோல்வியையும் இன்னும் கத்துக்கிட்டு இன்னும் வலிமையாகிறதுக்கான ஒரு வாய்ப்பா பாப்பாங்க. நாம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. விமர்சன சிந்தனைங்கிறது நாம போய் சேர வேண்டிய ஒரு இடம் கிடையாது. இது ஒரு வாழ்நாள் பயணம். நாம தொடர்ந்து பயிற்சி செஞ்சு நம்மள நாம மெருகேத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ தேவையான கருவிகள் உங்க கையில இருக்கு. உண்மையான வளர்ச்சி எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? நீங்க இதையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான். அதனால இன்னைக்கு ஒரு சின்ன வேலை. நீங்க ரொம்ப நாளா உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அதை கேள்வி கேளுங்க. அதை சவால் பண்ணுங்க. உங்க சிந்தனையை மாத்துற உங்க பயணம் இப்போ ஆரம்பமாகுது.